பைசன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு. துருவ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக இது அவர் ஃபஸ்ட்டு படமே நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இருக்காது. அது வந்து அவர் ரக்கடு பை ஒரு ஆல்ஃபா மேலாக ஒரு ட்ரக் அடிக்டாக பண்ணியிருந்தார். ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொன்னாங்க ரெண்டாவது படம் லவ்வர் பையாக தான் வருவார், சாக்லேட் பையாக வருவார்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லத்தனம், ஃபுல்லாக அவங்க அப்பாவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வில்லனாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக மாறிட்டார். கபடி வீரர்னா அந்த கபடி வீரராகவே இதாகிட்டார். ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசுபதி சார் ஆக்டிங் ஆகட்டும், அனுபமா ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு பாட்டுகள் அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப ராவாக இருந்துச்சு. அதாவது அந்த கேரக்டர் அந்த ஊரில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அது நல்லா இருந்துச்சு, நல்லா காட்டியிருந்தாங்க. நார்மலாக ஒரு கபடி படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அந்த மாதிரி இருக்காது. அந்த ஒவ்வொரு சீனுமே அது வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக சொல்லியிருந்தார். எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார். இந்த படம் வந்து இந்த ஜாதி படம் அந்த வந்து அந்த மாதிரி தாட்டில் வந்து எல்லாருமே பார்க்கலாம், எல்லாமே பார்க்காம லவ் சீனு ஆமாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பெருசாக நமக்கு இது ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம அந்த கபடி இவர் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதை பார்க்கும்போதே இதாக இருந்துச்சு. படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் சண்டை காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது படத்துக்கு உதவுது, கண்டிப்பாக உதவுது. சண்டை காட்சி எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் பிசுறு தட்டாமல் வந்திருக்கு. அது மாதிரி கடைசியில் இந்த எமர்ஜென்சி வர மாதிரி காட்டக்கூடிய காட்சிகள்லாம் அது உண்மையாகவே பதட்டம். ஆமாம், அந்த சீட் நுனியில் இருக்க அந்த பார்ப்போம்ல அந்த பதட்டம் வரும்ல, அந்த பதட்டம் வந்துச்சு. அமீர் பசுபதிலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசுபதி சார் ரொம்ப அதை எப்பவும் பண்ணுற மாதிரி கலக்கிட்டார். துருவ் விக்ரம் தான் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நெப்போ கிட்டு அப்புறம் வந்து அவங்க அப்பா மூலியமாக இருந்தார் அப்படி இப்படி சொன்னாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி. அவர் யாரும் நிரூபிச்சிட்டார், இந்த படத்தில் யாரும் நிரூபிச்சிட்டார். 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு 11 கொடுக்கலாம். 11 ஆமாம் அப்படி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா உண்மை சம்பவங்களை வச்சு இந்த படம் எடுத்ததாக சொன்னாங்க. அந்த ஊரில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இது கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது யார் என்னன்னு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சொல்கிற கேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அது யார் என்னங்கிறது அந்த படித்தவங்களுக்கு தெரியும், அந்த சம்பவங்கள் நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எப்போயும் மாறி சொல்ல மேலே இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, வெறும் சாதி ரீதியான படங்களாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதா இந்த படம்? சாதி அது மட்டும் நம்மளுக்கு இல்லை, அது ஒரு விளையாட்டு சம்மந்தமாக இருக்குங்களே, அதனால ரொம்ப நல்லா இருக்குது. அது தாண்டி விளையாட்டு சம்மந்தமாக இருக்கணும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி அதான் இவர் துருவ் விக்ரம் எல்லாம் ஒரு விமர்சனம் வச்சாங்க, அவங்க அப்பா தான் புஷ் பண்ணார், அவங்க அப்பா தான் கொண்டு வந்தார், அதனால் இது பண்ணாருன்னு. ஆனால் அது பண்ண 3 படமே அவர் நிரூபிச்சிட்டார். அவர் யார் என்னங்கிற நிரூபிச்சிட்டாரு.